பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட 3 தக்காளி, நாட்டு தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குக்கரில் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டேன், தக்காளியும் சேர்த்திட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் வந்ததுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம தக்காளி வெங்காயத்தை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். பாருங்கள், நம்ம பருப்பு மத்தில் கடையிறதை விட இந்த மாதிரி மிக்ஸியில் அடிக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட முடியும். தக்காளி வெங்காயத்தை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. தக்காளி சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை வேக வச்சு இந்த தக்காளி வெங்காய தண்ணியிலே சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வரமிளகா, இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே பொரிஞ்சதுமே இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். நம்ம சாம்பார் தூள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கு இல்லைங்களா, அதே சாம்பார் தூள் தாங்க. அதையும் போட்டு நான் இதோட வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி கரைசலை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். ஸோ உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா 2-3 கொதி கொதிச்சிருச்சு. எதுக்காக நான் கொதிக்க விட்டேன்னா, சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வடை போகிறதுக்காக தான் நான் 2 கொதிக்க விட்டேன். பாருங்கள், இதில் நம்ம எதுவுமே சேர்த்தலை, மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்த்தலை, அதேமாரி கடலை மாவுலாம் எதுவுமே சேர்த்தவே இல்லை. பாருங்கள், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தக்காளியில் இருக்கிற புளிப்பு இது போதுமானது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கங்க. பருப்பே இல்லாமல் 5 நிமிஷத்துக்குலாம் உடனடி சாம்பார் நம்ம பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.